வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அதிலிருந்து வெளியிலும் வர முடியாமல், அதனை மறக்கவும் முடியாமல், மனதிற்குள்ள எவ்வளவோ காயங்களானது உங்களுக்குள்ள உருவாகி கொண்டேதாங்க இருக்கும். ஒரே ஒரு விஷயங்கள். ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்திருப்பாங்க. அதுவும் திடீரென பிரிந்திருப்பாங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த ஒரு மனிதர் உங்களுக்கு குட் பாய் சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு நேரம், அந்த ஒரு நிமிடம் உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரும் வந்திருக்கும். அதே போல உங்களுடைய மனதிற்குள் வலியானது ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு வலி இன்னமும் உங்களுக்கு தீராமல் உங்களுடைய மனதிற்குள்ளே தாங்க இருந்து கொண்டே இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கடகம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் கமாண்ட் வயலாக கூறுங்க. ஆனா நீங்க அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அதற்கு முந்தின நாள் வரைக்கும் உங்களிடம் நல்லா தான் பேசி கொண்டு இருந்திருப்பாங்க. அனைத்தையுமே சொல்லி சிரிச்சிருப்பாங்க. மனதிற்குள் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா ஏன் பிரிந்து போனாங்க, எதற்காக பிரிந்து போனார்கள் என்று உங்களுக்கே தெரியாமல் அந்த ஒரு நிமிடம் உங்களுடைய மனதிற்குள் இவ்வளவோ கவலைகள் உங்களை ஆழ்த்தி கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனா நீங்க அந்த ஒரு நேரத்துல எதுவுமே ரியாக்ட் பண்ணவே முடிந்திருக்காது. ஏன் அப்படின்னா, எதற்காக போனார்களும் தெரியாது, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியாது, எதை பற்றியுமே அறியாமல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. அதனால எதுவுமே தெரியாம உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு கவலைகள் இருந்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனா பின்னாடி தான் உங்களுக்கான வலியானது தெரிந்திருக்கும். பின்னாடி உங்களுடைய மனதிற்குள்ளேயும் சரி, உங்களுடைய உள்ளுக்குள்ளேயும் அதிக வலிகளானது இருந்திருக்கும். அந்த ஒரு நேரம் உங்களுடைய மனதிற்குள் சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதையும் உங்களுக்கு நிச்சயமாக தேடியும் கொடுத்திருக்குங்க. நீங்க தனியாக ஆன நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஒரு நாள் நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் அனைத்துமே எவ்வளவோ சுத்தி இடங்கள் இருந்தாலுமே திடீரென்று உங்களுடைய மனதிற்குள் தனிமையான ஒரு ஃபீலானது உங்களுக்குன்னு ஏற்பட்டு இருக்கும். ஆனா அது திடீரென்று தான் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா அந்த ஒரு சூழ்நிலை காரணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களானது நடந்திருக்கும். அந்த சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில தனிமைனா என்ன என்பதை உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். அதனால தாங்க உங்களுடைய வாழ்க்கையில யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யாரிடம் நன்றாக பேச வேண்டும், யாரிடம் பேசக்கூடாது என்று எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. ஆமாவா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வயிலாக கூறுங்க. அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள்ல நீங்க தனிமையாக உணர்ந்திருப்பீங்க. அதே போல சில நிமிடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சில பலன்கள், சில மனிதர்கள் யார் எப்படி என்று எல்லாத்தையும் உங்களுக்கு தேடி கொடுத்திருக்கும். என்னுடன் இருப்பவர்கள் எல்லாம் ஆனால் என்னை உண்மையாக புரிஞ்சுக்கிறார்களா இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க. அது உங்களுக்கே தெரியவும் செய்யும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை கூட உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நபர்கள் இருப்பாங்க, உங்க கூடவே தான் இருப்பாங்க. ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை என்றால் முதல் நபராக நீங்க போய் நிற்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்க கூடவே தான் இருப்பாங்க. ஆனா அவர்களுக்கும் அது தெரியும். இருந்தாலும் உங்களிடம் எதுவும் கேட்க மாட்டாங்க. கேட்டா நீங்கள் ஏதாவது ஒரு உதவி கேட்டு விடுவீர்கள் என்று எதுவுமே அவர்கள் உங்களிடம் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சில மனிதர்கள், உங்களை புரிந்து கொள்ள முடியாத சில மனிதர்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருப்பாங்க. அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வயிலாக கூறுங்கள். உங்களுடைய மனதை உடைத்த வார்த்தைகள் கூட உங்களுக்கு நிச்சயமா இருக்கத்தாங்க செய்யும். சில வார்த்தைகள் உங்களுடைய மனதை உடைத்திருக்கும். ஆனால் ஆரம்பத்துல எதுவுமே உங்களுக்கு தெரியாது. சில மனிதர்களிடம் நீங்கள் நன்றாகத்தான் பழகி கொண்டிருப்பீங்க. அவர்களும் உங்களிடம் நன்றாகத்தான் பழகுவாங்க. இருந்தாலும் ஏன் அவர்கள் உங்களுடைய மனதை உடைத்தார்கள், எதற்கு இதெல்லாம் நடந்தது என்று எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தாங்க இருக்கும். இந்த ஒரு நிமிடத்துல உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கோபங்களானது எழவும் ஆரம்பித்திருக்கும். ஆனால் அது உங்களுடைய மனதை நேரடியாக உதைத்திருக்கும். நேரடியாக உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகளையும் ஏற்படுத்தியிருக்கும். மரியாதை இல்லாமல் உங்களுடைய மனதை காயப்படுத்திய ஒரு நிமிடங்கள் போலவும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதுவும் உங்க கூட இருக்கக்கூடிய உறவுகள், என குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் யாராவது ஒருவர் ஒரு வார்த்தைகளை கூறியிருந்திருப்பாங்க. அந்த வார்த்தைகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அதே போல நீங்கள் மீண்டும் மீண்டும் எப்பொழுதுமே நம்பிக்கை மீது நம்பிக்கை வைக்க பயந்திருப்பீங்க. ஒரு துரோகத்திற்கு பிறகு நீங்கள் மீண்டும் ஓப்பனாக முடியாமல் இன்னமும் அதனை நினைத்து கொண்டு புதியவர்களிடம் பேசினால் கூட அது ஒரு சவறு போல வைத்து அந்த ஒரு டிஸ்டன்ஸை தாண்டி நீங்க போக மாட்டீங்க. இன்னும் ஒரு முறை நீங்க ஏமாந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம் என்பது வந்துவிடும். அதனாலேயே சில மனிதர்களை நீங்கள் நம்ப முடியாம, அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலுமே அவர்கள் மீது நீங்கள் அதிகப்படியான நம்பிக்கை வைக்க முடியாமல் நீங்க கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை உள்ளாக்கி கொண்டிருக்கீங்க. ஆமாவா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா என்பதை கமாண்ட் வயிலாக தெரியுங்கள்.
மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது இனிமே நடக்க ஆரம்பிக்குங்க. நீங்க நம்பியவங்களின் உண்மையான ஒரு முகம் இனிமே உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒருத்தவங்களை பற்றியான உண்மையான சந்தேகங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களுக்கு முன்பு ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கும். அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பொருளானது திருட்டும் போயிருக்கலாம். ஆனால் அந்த பொருள் எப்படி திருட்டு போனது, நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் தானே அதை திருடி இருக்க முடியும் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் பல சந்தேகங்கள் ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் யாரை சந்தேகப்படுவது, எப்படி சந்தேகப்படுவது என்று தெரியாமல் யார் மீதும் சந்தேகம் இல்லாமல் அமைதியாக இருந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய சந்தேகங்கள் ஒருவரை பற்றிய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் இந்த ஒரு நேரத்தில் தீர்வானது உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக கிடைக்கும். அவங்களுடைய நம்பிக்கை துரோகங்கள் என்ன, அவர்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டாங்க, உங்க கூடவே இருந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவை இழுத்து வைத்தாங்க, எவ்வளவு பிரச்சனைகளை உங்களுக்குன்னு தேடி கொடுத்தாங்க என்பதை வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் ஏன் இப்படி நடந்தது, நல்லதா கெட்டதா என்பதை பற்றி நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தெளிவானது உங்களுக்குன்னு பிறக்கும். இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு தெளிவான ஒரு பாதையை நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. இந்த ஒரு தெளிவு தான் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தியும் கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்குன்னு உருவாகும். குடும்பத்தில் இருந்த எல்லா விதமான பிரச்சனைகள், டென்ஷன்கள், குழப்பங்கள் என எல்லாமே தெரிந்து பொறுமையான ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு முன்னேற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக போகவும் ஆரம்பிக்கும். இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே நல்ல ஒரு பாதையை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம இருக்கும். ஆனா போக போக நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் பாதுகாப்பான ஒரு நிலைமைக்கு போகும். நீங்க எப்போதுமே நிலைத்தன்மையை தேடக்கூடிய ஒரு மனிதர்கள். இந்த ஒரு நேரத்துல நீங்க எல்லா விதமான விஷயங்களிலும் குழப்பத்திற்கு ஆளாகி இருப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்கள் என்பது கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி மட்டும்தான். அந்த ஒரு வளர்ச்சியும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே போதுமான அளவுக்கு நிலைத்தன்மையை தேடி ஓடுங்கள். வாழ்க்கையில என்ன பண்ணனா முன்னேற முடியுமோ அந்த ஒரு உறவையும் நீங்கள் தேடி வைத்துக் கொள்ளுங்கள். சில முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுங்க. எல்லா விதமான விஷயங்களையும் எடுத்து நீங்களே உங்களை குழப்பிக் கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட விடாதீங்க. ஒரு நல்ல ஒரு செய்தி மூலம் உங்களுடைய வீட்டை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்கலாம். அது உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருக்கலாம், திருமணம் சம்பந்தமாக இருக்கலாம். நீங்கள் தொடங்கிய ஒரு வேலைகள் உங்களுக்கு வெற்றி பாதையில் போகக்கூடிய ஒரு தகவல்களாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல ஒரு செய்தியாக நிச்சயமாக இருக்கும். ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையில வந்ததுமே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள எவ்வளவோ பெரிய ஒரு எனர்ஜியையும் நிச்சயமாக தேடியும் கொடுக்கும். ஒரு சாதாரணமான ஒரு சந்தோஷமாக இருக்காது. நீண்ட நாட்கான ஒரு உழைப்பு என்று கூறுவார்கள் அல்லவா, அந்த ஒரு உழைப்பு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஒரு உழைப்பினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரின் மரியாதையும் உங்கள் மீது படவும் ஆரம்பிக்குங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த முன்னேற்றங்கள் கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களுக்கு மாற்றியும் கொடுக்குங்க. எனவே பொறுமையாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு அதற்கும் பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். எப்போதுமே நிலைத்தன்மையை தேடக்கூடிய ஒரு மனிதர்கள். இந்த ஒரு நேரத்துல நீங்க எல்லா விதமான விஷயங்களிலும் குழப்பத்திற்கு ஆளாகி இருப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்கள் என்பது கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி மட்டும்தான். அந்த ஒரு வளர்ச்சியும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே போதுமான அளவுக்கு நிலைத்தன்மையை தேடி ஓடுங்கள். வாழ்க்கையில என்ன பண்ணனா முன்னேற முடியுமோ அந்த ஒரு உறவையும் நீங்கள் தேடி வைத்துக் கொள்ளுங்கள். சில முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுங்க. எல்லா விதமான விஷயங்களையும் எடுத்து நீங்களே உங்களை குழப்பிக் கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட விடாதீங்க. ஒரு நல்ல ஒரு செய்தி மூலம் உங்களுடைய வீட்டை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்கலாம். அது உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருக்கலாம், திருமணம் சம்பந்தமாக இருக்கலாம். நீங்கள் தொடங்கிய ஒரு வேலைகள் உங்களுக்கு வெற்றி பாதையில் போகக்கூடிய ஒரு தகவல்களாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல ஒரு செய்தியாக நிச்சயமாக இருக்கும். ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையில வந்ததுமே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும்
ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள எவ்வளவோ பெரிய ஒரு எனர்ஜியையும் நிச்சயமாக தேடியும் கொடுக்கும். ஒரு சாதாரணமான ஒரு சந்தோஷமாக இருக்காது. நீண்ட நாட்கான ஒரு உழைப்பு என்று கூறுவார்கள் அல்லவா, அந்த ஒரு உழைப்பு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஒரு உழைப்பினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரின் மரியாதையும் உங்கள் மீது படவும் ஆரம்பிக்குங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த முன்னேற்றங்கள் கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களுக்கு மாற்றியும் கொடுக்குங்க. எனவே பொறுமையாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு அதற்கும் பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள்.